உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுடைய சந்தோஷத்தை குறைக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுடைய சமாதானத்தை குலைக்கலாம். ஆனா ஆவிக்குரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம், நீங்கள் அந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து நீங்கள் வாழாமல் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், ஆவியின்படி வாழக்கூடியவர்களாகிய நீங்கள், தேவ சாயலிலே இருக்கிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ந்து நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் உங்களே விடுவித்துக் கொள்ள வேண்டும். தாவீது தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டான். யாருமே அவனுக்கு அவனை உற்சாகப்படுத்தவே இல்லை. அவனுக்கு ஒரு எக்ஸால்டேஷன் யாருமே கொடுக்கவே இல்லை. பட் he himself came out of those situations. அவனே அந்த சூழ்நிலையிலிருந்து அவன் வெளியே வந்தான். ஆமென்.